உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம்? அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசை பதிஞ்சிருக்கான். இதெல்லாம் பெருமையா? கைஸ், முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில உங்க அப்பா எங்க அப்படின்ற மாதிரி முக ஸ்டாலின் அவரை கலாச்சிருந்தாரு. அதுக்கு பதிலா முக ஸ்டாலின் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அங்க தேடாதீங்க, இங்க தேடுங்க அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுத்திருக்காரு. அப்பா அங்க தேடாதீங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம முக ஸ்டாலினும் சீமானும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. சோ சீமான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திர தொகுதியில இடைத்தேர்தலில் நிக்க போறாரு. அதுக்கு மத்த கட்சிகளா சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு தகவலும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான பொது வேட்பாளராக களமிறக்க திமுக திட்டமிட்டு வரதா சொல்லப்படுது. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது கூடவே முக ஸ்டாலின் இடைத்தேர்தலில் நின்னு சட்டசபைக்குள்ள வருவார் அப்படின்றத திமுக சைடுல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தங்கள் தலைவர் சட்டமன்றத்துக்கு விரைவில் வந்து விடுவார் என தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். திமுக அரசாங்கம் பண்ணாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் விஜய் பண்ணிருக்காரு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு பேர் வச்சிருக்காரு. தற்போதைய தாவேகா ஆட்சியில் 300 புதிய பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என முழுமையாக பெயர் எழுதப்பட்டுள்ளது. சோ இது வந்து திமுக பண்ணல, நாம் தமிழர் கட்சி எவ்வளவு போராடியும் பண்ணல. ஃபைனலா இப்ப முதலமைச்சர் விஜய் பண்ணிருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அரசு துறைகள்ல இருக்க ஊழலை நாங்க ஒழிச்சிட்டோம், கமிஷன் சிஸ்டம் நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா சொல்லிருக்காரு. முதல்வர் ஃபேமிலி முடிஞ்சா மினிஸ்டர் ஃபேமிலி, மினிஸ்டர் பிஏக்கள், இந்த புரோக்கர் சிஸ்டத்தை சட்டசபையில நீங்க வாங்க, இங்க செக்ரட்டரியேட் வாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிருக்காரு. ஓ அப்படியா விஷயம்? அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணே பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜய் சட்டசபையில பேசும்போது எங்கப்பா உங்க அப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாச்சிருந்தாரு. இப்போ முக ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பாவை அங்க தேடாதீங்க, மகளிர் உரிமை தொகைன்னு இருக்குல்ல, அதுல வந்து இந்த அப்பா இருப்பான், அங்க தேடுங்க. அது மட்டும் இல்லாம அப்பா அங்க இருக்க மாட்டான், மக்கள் மனசுல இருப்பான். மக்கள் கூட ஒரு பிரச்சனைனா மக்களோட மக்களா நிப்பான். நான் சட்டசபையில இருக்கணும் இல்லையோ, ஆட்சியில இருக்கமோ இல்லையோ, மக்கள் கூட எப்பவுமே நிப்போம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் வந்து பேசியிருக்காரு. மகளிர் உரிமை திட்டம் இருக்க வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். சோ இவங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா டயலாக் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு, இல்லன்னு சொல்லக்கூடாது. சோ ஓவரால் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன அங்க தேடுறீங்க, நான் அங்க இருக்க மாட்டேன், மக்கள் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ முதலமைச்சர் விஜய் சட்டசபையில பேசின அந்த விஷயம் திமுகவை பயங்கரமா பாத்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஏன்னா டைரக்டா அவங்க தலைவர் சட்டசபையில் இல்ல, நாங்க தோக்கடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கெத்தா கலாச்சிருந்தாரு முதலமைச்சர் விஜய். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக சைடுல தொடர்ந்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ முக ஸ்டாலினும் பாத்தீங்கன்னா ஃபைனலா ரிப்ளை கொடுத்துட்டாரு, நான் மக்கள் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முக ஸ்டாலின் இடைத்தேர்தலில் நின்னு சட்டசபைக்குள்ள வருவாரு அப்படின்ற மாதிரி திமுக சைடுல இருந்து கே நேரு அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. விரைவில் சட்டமன்றத்தில் முக ஸ்டாலின் பொறுப்பேற்பார் என்று கூறினார். சோ அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப இடைத்தேர்தலில் முக ஸ்டாலின் நிக்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக அது பயங்கர மாசான ஒரு மொமெண்டா இருக்கும். ஆனா எந்த தொகுதியை சூஸ் பண்ணி நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல. திருச்சி கிழக்கிலேயே சூஸ் பண்ணி நின்று முதலமைச்சர் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்து ஜெயிக்க போறாங்களா, இல்ல வேற ஏதாவது ஈஸியான தொகுதியை சூஸ் பண்ண போறாங்களா அப்படின்றதே தெரியல. சோ இடைத்தேர்தல் இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும். சோ அந்த இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு சைடுல சீமான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திர தொகுதியில வந்து நிக்க போறாரு. சோ அதுக்கு மத்த கட்சிகள் சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த தொகுதியில எதிர்க்கட்சிகள் சார்பா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான பொது வேட்பாளராக களமிறக்க. அது சப்போர்ட் மீன்ஸ் என்னன்னா, அவங்க எல்லாம் எலெக்ஷன்ல நாங்க நிக்க போறது இல்ல, ஆப்வியஸா சீமான் நின்னாருன்னா அதிகபட்ச ஓட்டு வாங்கி வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சோ அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பு இல்ல ராஜா. வாய்ப்பு இருக்கு. அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலில் மற்ற கட்சிகள்லாம் நிக்காது, ஆளுங்கட்சி நின்னுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்கட்சிகள்லாம் ஆமா எதுக்கு ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிரும், அப்புறம் எதுக்கு நம்ம நிக்கணும் அப்படின்ற மாதிரி இடைத்தேர்தலில் நிக்க மாட்டாங்க. ஈரோடு கிழக்குல அதுதான் நடந்தது. ஆனா எப்பவுமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும் நின்று எதிர்த்து போராடும். அதே மாதிரி தான் ஈரோடு கிழக்குல திமுக நிற்கும் போது அவங்களுக்கு ஆப்போசிட்டா நின்ன ஒரே கட்சி என்டிகே தான். சோ அந்த வகையில் இவங்க கம்பல்சரி நிக்க தான் போறாங்க. அதுலயும் சீமான் அந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சீமான் அந்த தொகுதியில நின்னார்னா இந்த கட்சிங்க எதுவுமே நிக்காம பிளஸ் இவங்களோட ஆதரவையும் சீமான் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து சட்டசபைக்குள்ள போயிடுவாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்படி ஆதரவு கொடுத்த சட்டசபைக்குள்ள அந்த மனுஷன் போனா அவரோட வாய்ஸ் அங்க எதிரொலிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். என்னதான் எதிர்க்கட்சிகள் எல்லாமே இருந்தாலும் நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபைக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மக்களோட பிரச்சனைகள் வந்து நிறைய எடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படின்ற பட்சத்துல அம்பாசமுத்திரம் தொகுதியில் அவர் நின்று அவர் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபைக்குள்ள போனார்னா அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தமிழ்நாடு மக்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனா மத்த கட்சிகளா சப்போர்ட் பண்ணுமா இந்த நியூஸ்ல வர்றது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லான விஷயம் தான்.
ஏன்னா அவர் இன்கேஸ் இடைத்தேர்தலில் நின்னாலுமே முதல்ல இடைத்தேர்தலில் நிக்கிறதே கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடைத்தேர்தலையும் நின்னது கிடையாது. ஏன்னா அவர் கட்சிக்காரங்க தான் நிப்பாங்க. சோ அவர் வந்து பொது தேர்தலில் மட்டும் தான் நிப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலில் அவர் நிக்க போறாரு நியூஸ் வருது. அப்படி அது உண்மையா இருக்கும் பட்சத்திலையும் கூட மத்த கட்சிங்க சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களே, அதை தான் கொஞ்சம் நம்ப முடியல. ஏன்னா இவ்வளவு நல்லவனுங்க இல்லையடா இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்னோட வெற்றி தோல்வி என்னது இல்ல, மக்களோடது. அதான் அவங்க என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு வாக்கு தரட்டும். இது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் திமுகவோட தலைவர் வந்து மு.க. ஸ்டாலினும் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து உட்கார்ந்து நல்லா க்ளோஸா பேசிக்கிட்டாங்க. சோ அது பேசின வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. சீமானும் மு.க. ஸ்டாலினும் பயங்கரமான டிஸ்கஷன்ல இருக்காங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சப்போர்ட் பண்ணிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டானுங்க. அதாவது நாங்க தான் சொன்னோம்ல, திமுக கூட வந்து சீமான் ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு எலெக்ஷன் முன்னாடி சொன்னோம்ல, பாத்தீங்களா எந்த அளவுக்கு க்ளோஸா பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இப்போ மு.க. ஸ்டாலினை வந்து சீமான் சந்திச்சா அது வந்து ஆப்வியஸா ரெண்டு பேருக்கு வந்து செட்டில்மெண்ட் டீலிங் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அதே மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் சந்திச்சா அது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் மாண்புன்றானுங்க. டேய் யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஏன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இன்னொரு கட்சி தலைவர் வந்து பாக்குறது, பேசிக்கிறது, சிரிக்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா என்னதான் ஸ்டேஜை போட்டு அவங்க திட்டிக்கிட்டாலும் நேரில் பார்க்கும்போது அப்படிதான் இருப்பாங்க. இப்போ முதலமைச்சர் விஜயும் சீமானும் பாத்தீங்கன்னா சந்திக்கும் போது ரெண்டு பேருமே சிரிச்சு தான் பேசிக்கிட்டாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன நீ எவ்வளவு கலாஸ்டல, உன்னை நான் அவ்வளவு கலாஸ்டல அப்படின்ற மாதிரிலாம் யாரும் மறைச்சிக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது எப்படி சிரிச்சுக்கிட்டாங்க, கட்டி பிடிச்சாங்க அப்படின்றது எல்லாரும் தானே பார்த்தோம். அப்படி பார்த்தும் இவனுக்கு திருந்த மாட்டானுங்க. முதலமைச்சர் விஜய் எது பண்ணாலும் சரி, அவர் யாரை மீட் பண்ணாலும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சீமான் வந்து மு.க. ஸ்டாலின் மீட் பண்ணிட்டா டீலிங்கு பொட்டி வந்து இப்போ திருப்பி கை மாறுது போல அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அப்படி பேசுனீங்க, எலெக்ஷனுக்கு அப்புறமும் அப்படியா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அப்படி பொட்டி கை மாறதா இருந்தா இன்னேத்துக்கு அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா 2-3 சீட்டை வாங்கி உள்ள போயிருக்கலாமே. எனிவேஸ், ஆனா இடைத்தேர்தலில் ஏகப்பட்ட நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு பார்க்கும்போது ஒன்று மட்டும் தான் சொல்ல தோணுது, இடைத்தேர்தலில் சீமான் நிக்கணுமான்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் நிக்கணும். ஏன்னா மற்ற பொது தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதிக்கும் அவர் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆக்சுவலா 234 தொகுதிக்கும் போன ஒரே மனுஷன் அந்த மனுஷன் மட்டும் தான். அவ்வளவு தொகுதிக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி அவரோட தொகுதியை வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ அந்த வகையில் இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் அவர் நிற்கும் போது நல்லா அங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அங்க மட்டுமே ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த தொகுதியில் நின்று பிரச்சாரம் பண்ணார்னா அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி ஜெயிச்சு அவர் சட்டசபைக்குள்ள போனாலாம், ஒரு ஆளா போனா கூட சரி, அவரோட கட்சி தலைவர் என்ற பேசிஸ்ல அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பேசுறதுக்கு. சோ அப்படின்னும் போது அவர் அங்க பேசும்போது அவரோட வாய்ஸ் பயங்கரமான இம்பாக்ட் வந்து அங்க கிரியேட் பண்ணும். சோ ஆப்போசிட்ல இருக்க ஆளுங்கட்சி அதுக்கு ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். இப்ப சீமான் பேசினா முதலமைச்சர் விஜய் அதுக்கு ரிப்ளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, கொடுக்கவும் மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சட்டசபைக்குள்ள போய் அவர் ஒன்னு கேள்வி கேட்டாருன்னா அதுக்கு முதலமைச்சர் விஜய் ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். இல்ல அவங்க கட்சியில இருக்க அமைச்சர்கள் ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும். அது என்னன்னு காது கொடுத்து கேட்டு தான் ஆகணும். சோ அப்படின்னும் போது மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு சீமான் மாதிரி கரெக்டா பேசக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த சட்டசபைக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்குதா என்ன அப்படின்றத. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு ஒன்று இருக்குங்க. ஆனா பஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்கும். இது திமுக ஆட்சியில லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எவ்வளவு போராடினாங்க, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இதனால நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. சோ இது மாதிரி நாம் தமிழர் கட்சி அது மட்டும் இல்லாம சில இயக்கங்களும் பாத்தீங்கன்னா இதுக்காக போராடி இருக்காங்க. முந்தைய திமுக ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழகத்தின் பெயரில் தமிழ்நாடு எனும் வார்த்தை விடுபட்டதாக எழுந்த விமர்சனங்களுக்கு பிறகு தற்போதைய தாவேக ஆட்சியில் 300 புதிய பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என முழுமையாக பெயர் எழுதப்பட்டுள்ளது. எதுக்காக தமிழ்நாடு அரசுன்னு இருக்க ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசுன்னு பஸ்ல வந்து பேர் வைக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டா அதுல வந்து இடம் பத்தாது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு எழுதுனா இடம் பத்தாதான். அதனால அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பார்த்தா இடம் பத்திரதுல அப்படின்ற மாதிரி ஒரு உலகமாக ஊர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட் வந்து உருட்டிட்டு இருந்தது. இல்ல வேணும்னே நீ வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்லுவேன். நீ வேணும்னு செஞ்சு என்னால் நிரூபிக்க முடியாது.
எனக்கு என்ன கேள்வினா, உங்களால அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு அப்படின்னு எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வழி உங்களுக்கு எதனால வந்தது அப்படின்றத இப்போ வரைக்கும் தெரியல. அந்த இடத்துல தமிழ்நாடுன்ற பேர் எழுதுறதுக்கு எதுக்கு சரி இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? கடந்த ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ போராட்டங்கள். நாம் தமிழர் கட்சி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க சொந்த காசுல ஸ்டிக்கர் அடிச்சு எடுத்து போய் பஸ்ல ஓட்டிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸையும் நிறைய பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் தாவேக அரசாங்கம் அதை மாத்தி இருக்கு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரு இப்ப பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணிருக்காரு 300 பஸ் கிட்ட. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு எழுதி இருக்கு. அதை பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, திமுக கவர்மெண்ட் இருக்கும் போது பாத்தீங்கன்னா 32 துறைக்கும் பாத்தீங்கன்னா 32 சிஸ்டம் அவங்களே கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது எங்கெங்க எவ்வளவு கமிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களே ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி இவங்க வந்து கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ கமிஷன் தான் எதுக்கு எடுத்தாலும் கமிஷன். 1000 ஸ்கூல் இருக்குன்னா 1000 ஸ்கூலுக்கும் பாத்தீங்கன்னா 25 லட்சம் கிட்ட கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி கமிஷன் சிஸ்டம் நம்ம டோட்டலா உடைச்சிருக்கோம். அப்படி ஒரு சிஸ்டம் நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். பத்திரப்பதிவு துறையில இருந்து அங்க இருந்த ஊழல் எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கோம் அப்படின்ற சொல்றாரு. துறை ரீதியாக எப்படி ஸ்கீம் போடுவாங்களோ, மக்களுக்காக திட்டங்கள் போடுவாங்களோ, அதே மாதிரி ஊழலுக்கு ஸ்கீம் போட்டிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 9%, இன்னொரு டிபார்ட்மெண்ட் 14%. அது ஃபேமிலி, முதல்வர் ஃபேமிலி முடிஞ்சா மினிஸ்டர் ஃபேமிலி, மினிஸ்டர் பிஏக்கள். இந்த புரோக்கர் சிஸ்டத்தை சட்டசபையில நீங்க வாங்க, இங்க செக்ரட்டரியேட் வாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிருக்காரு. அது சில இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காசு கேட்கல, லஞ்சம் வாங்கல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில வந்து சொல்றாங்க. சோ அதை பார்க்கும்போது எஸ் தாவேக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை ஒழிக்கிறதுல கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் கொஞ்சமா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா இங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, முதலமைச்சர் விஜய் கூட எல்லாம் நம்பிடுவாங்க, ஆதவர்ஜுனா நம்பவே மாட்டாங்க பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா ஆதவர்ஜுனா யாரு, சிடிஆர் நிர்மல்குமார் யாரு, அதே மாதிரி இந்த டிவிகே கட்சியில இருக்க அதிமுக வந்தவங்க எல்லாம் யாரு அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஏன் இப்படி பாக்குறாரு? இவங்க அப்படியே பாத்தீங்கன்னா தூய்மையான சக்திகளா டிவிகேக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறிடுவாங்களா அப்படின்றது வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிச்சிருவாரு. ஆனா ஊழலை ஒழிச்சிட்டு வேற என்ன பண்ணுவாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாரிதாஸ் வந்து சொல்லியிருந்தாரு. என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா, அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஒன்று போவோம், லாட்டரி வைத்து அவர்லாம் பொழைச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தூக்குனாங்க வீட்டுல வந்து. கும்பலுக்கு ஸ்பெஷல் வணக்கம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா மேல எல்லாருக்குமே டவுட் இருக்கு. ஊழல் எல்லாம் ஒழிச்சிருவாங்கப்பா, அதாவது லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா இதை தவிர வேற ஏதாவது பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் டவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனுங்க மகரகட்டையை பார்த்தா அவ்வளவு நல்லவனுங்க மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா மாரிதாஸ் இருக்கார்ல, மாரிதாஸ் வந்து தொடர்ந்து இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் தான். என்னன்னா அட்லீஸ்ட் கண்ணு முன்னாடி நடக்கிற அந்த ஊழலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தட்டி கேட்கறதுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் தைரியமாவது வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா சொல்ற மாதிரி நாங்கள் வந்து மொத்தமாக கமிஷன் சிஸ்டம் ஒழிச்சிருக்கோம்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன், நீங்க எங்கேயாவது லஞ்சம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா லஞ்சம் கொடுக்காதீங்க. ஏன்னா டிவிகே கவர்மெண்ட் வந்துருச்சு, ஆட்சி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து ஆதவர்ஜுனாக்கு டேக் பண்ணி விடுங்க. என்ன ஆதவர்ஜுனா சார் ஒழிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க, எதுக்கு வாங்குறாங்க, அது 100 ரூபாய் வந்தாலும் லஞ்சம் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஆதவர்ஜுனாவை ட்விட்டரில் போட்டு டேக் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, சீக்கிரம் பிடிக்கணும். பட் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ஒன்று இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுன்னு எழுதுது, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த துறையில் வந்து இந்த கமிஷன் சிஸ்டம் ஒழிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். நல்ல விஷயங்களை என்னைக்குமே நம்ம வரவேற்கணும். அது எந்த கவர்மெண்ட் பண்ணாலும் சரி, தாவேக கவர்மெண்ட் பண்ண இந்த பாசிட்டிவான விஷயத்தை நம்ம எல்லாரும் வரவேற்று தான் ஆகணும். சூப்பரான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா இந்த 300 பேருந்து வந்து முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ லான்ச் பண்ணிட்டு அவர் பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுது கொஞ்சம் தூரம், ஓகேங்களா. அப்போ வந்து மொத்தமாக டிராஃபிக் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இருக்குல்ல, அது கொஞ்சம் தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க பப்ளிக் அஃபெக்ட் ஆகிறாங்க. காலங்காத்தால எல்லாம் வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமா வந்து டிராஃபிக்கை பிளாக் பண்ணி வைக்கிறது அப்படின்றது மக்களுக்கு அங்க இரிட்டேட் ஆகும் சார். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து இந்த அந்த கூட்ட நெரிசலுக்குள் 108 ஆம்புலன்ஸ்களும் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டதன் காரணமாக நீண்ட நேரமாக இந்த ஆம்புலன்ஸ் ஆனது கூட்டத்தில் சிக்கிக் கொண்டவாறும் வெளியே வர முடியாத அளவில் சிக்கிக் கொண்டிருந்தது. அவர் பஸ் லான்ச் பண்ணி வைக்கிறாரா, கொடி ஆடிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு பஸ்ல ஏறி பாத்தீங்கன்னா வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நல்லா கியூட்டா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கண்டென்ட் எடுத்துட்டு இருக்காரு, பஸ் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதெல்லாம் சூப்பரான விஷயம் தான். ஆனா அந்த இடத்துல பப்ளிக் வந்து சஃபர் ஆகிறாங்களே, அதை கொஞ்சம் பண்ணாம இருக்கணும். ஏன்னா மற்ற கவர்மெண்ட்ல என்ன நடந்ததோ இதுல அதுக்கெல்லாம் மாற்று அப்படின்ற மாதிரி தான் சொன்னது. சோ இங்க வந்து பப்ளிக் சஃபர் ஆவாங்க அப்படின்ற போது தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே ஒரு ரவுண்ட் வந்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு இருக்கலாம்.
ஆனால் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு ரவுண்ட் அடித்து பப்ளிக்கை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துறது கொஞ்சம் வேணாமோ அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, இந்த இடைத்தேர்தல் வருதுல அதுல வந்து செம்மையா போட்டி இருக்கும். போட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் சீமானும் களத்துல இறங்கி அம்மா சமுத்திரத்துல நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொகுதி ஒரு மாதிரி பீக்கா போகும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முக ஸ்டாலினும் நின்று அவரும் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா திமுக வந்து பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் ஒரு ஜெயிக்க வைக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும், எப்படியாவது தலைவரை சட்டசபைக்குள்ள கொண்டு வந்துடணும்டா அப்படின்ற மாதிரி எவ்வளவு எஃபர்ட்டோட போடுவாங்க, எவ்வளவு வேணா இறைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்றத. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.